ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணுனுடைய அதாவது வாமன அவதாரத்திலே 3 அடி நிலம் கேட்ட அந்த விஷ்ணு பகவானுக்கு ஒரு அடியை வானலோகத்தில் உயர்த்திய பொழுது பிரம்மாதி தேவர்கள் பல கோடி மகான்கள் சித்தர்கள் அவரது திருப்பாதத்திற்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட்டு அப்படி வழிந்து வந்த பல தீர்த்தங்கள் பல இடங்களிலே வந்த இடத்திலே முதன்மையாக மதுரை கள்ளழகர் திருக்கோயில் மலையில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது நூபுர கங்கை என்று. ஆகையினால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நமது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெருமாள் கோவிலிலும் கண்டிப்பாக அது பாலாலயம் செய்திருந்தால் கூட அந்த பெருமாளுக்கெல்லாம் சக்தி இல்லை என்று சொன்னால் அது தவறு. எந்த இறைவனுக்கும் சக்தி இல்லை என்று சொல்வது தவறு. ஆகையினால் அங்கே தக்க ஏற்பாடுகளை செய்து கள்ளழகர் கோயிலிலே முழுமையாக வழிபட்டு நூபுர கங்கையை தரிசித்து இந்த கள்ளழகர் 18ஆம் படி கருப்பு உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். முதலில் பயம் என்பது இருக்காது. எப்பேற்பட்ட எதிரிகள் செய்வினை செய்வார்கள், கில்லி சூனியம் வைப்பார்கள், மந்திர எந்திர ஏவல்கள் செய்வார்கள். இந்த கருப்பணசாமி படியில் போய் நீங்கள் நேர்த்தி கடனை வைத்து விட்டு அந்த ஆலயத்தை 28 முறை, இனிமேல் 27 முறை என்பதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு அதிகமாக 28 முறை ஒரு பூக்களை வைத்து ஒவ்வொரு ஆலயத்திலும் எங்கெல்லாம் கொடிமரம் இருக்கோ அதையே சாட்சியாக, கொடிமரம் இல்லாத ஆலயத்தில் ஒரு பசுமாட்டை வைத்து அதையும் சேர்த்து வலம் வந்து விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை கொண்டாடுங்கள். இப்படி பல இடங்களிலே சொல்லலாம். கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயிலானது தேவலோகத்திலிருந்து அந்த ரதம், அந்த தேர் 4 சக்கரங்களிலிருந்து அப்படியே தேவலோகத்திலிருந்து வந்திறங்கிய உத்தராயண தட்சிணாயன படிக்கட்டுகளை கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த சாரங்க பெருமாள், சக்கரபாணி பெருமாள். இப்படி கும்பகோணத்தில் இன்னும் கோதண்டராமர் ஆலயம், பல சுந்தர பெருமாள் கோயிலே நமது விஷ்ணுபதி காலமானது நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்படி நத்தம் ஆதிமூல பெருமாள், இப்படி கும்பகோணத்தை சுற்றி ஏகப்பட்ட பெருமாள் கோவில். ஏன் திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோயில் எடுத்துக்கோங்கோ, நாச்சியார் கோயில் எடுத்துக்கோங்கோ, திருச்சேரி சாரநாத பெருமாள் கோயில் எடுத்துக்கோங்கோ, இப்படி திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள், திருக்கண்ணபுரம், இப்படி எல்லா ஆலயங்களிலும், குறிப்பாக சென்னை மத்திய பாகத்திலே உலகம் அறிந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஆலயம், அங்கே இறைவன் 4 நிலைகளில் 5 நிலைகளில் கூட சொல்லலாம் யோக நரசிம்மராக இந்த கோலத்திலே நமக்கு வரத்தை அள்ளி கொடுக்கின்ற காருண்ய வள்ளலாக குருவாக பார்த்தசாரதியாகவும், சயன கோலத்திலே ரங்கநாத பெருமாளாகவும், நடந்த கோலத்திலே ஸ்ரீராமராகவும், நித்திய கிரடு சேவை மூர்த்தியாக வரதராஜராகவும் இருப்பது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். அதுபோல் மயிலாப்பூரிலே கேசவ பெருமாள், மயூரவல்லி தாயார் கேட்காமலே அள்ளி கொடுக்கும் காருண்ய வள்ளல். அப்படித்தான் அமிர்தவல்லி மாதவ பெருமாள் கோயிலில் உள்ள அந்த புஷ்கரணி குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் தடுத்து நிற்கின்ற பல கிரக தோஷங்களால் நீக்கி குழந்தை பாக்கியத்தை தரவல்ல அற்புதமான புத்திர காமேஷ்டி தீர்த்தம் உள்ள மாதவ பெருமாள் மற்றும் பாண்டுரங்கன் கோயில் வெங்கடாஜலம் தெரு, இப்படி எத்தனையோ, சென்னை பாரிஸில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டிலே குறைந்தது ஒரு 500 ஆலயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி கிழக்கு கடற்கரை சாலையில் நீங்கள் ஆரம்பித்தால் அப்படியே ஆரம்பிங்கோ. வேதாரண்யத்திலேருந்து உள்ளமாக பிடிச்சி அகசியான் பள்ளி பிடிக்கோ, ராஜாமடம், மல்லிப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், மீமிசல், அம்மணிச்சத்திரம், மஞ்சக்குடி அபயக்ஷரி பெருமாள், இப்படி விளத்தூர் நரசிம்ம பெருமாள், வெள்ளூர் அக்ஷயலட்சுமி சுந்தராஜ பெருமாள் ஆலயங்கள், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு சந்தான கோதண்டராமர், அதாவது நீடாமங்கலத்தில் மிக மிக அற்புதமான சந்தான கோதண்டராமர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்ற பெரிய அற்புதமான பிரம்மாண்டமான கோவில் நீடாமங்கலத்தில். இப்படி அபய வரதராஜ பெருமாள் ஆலங்குடி
கோபிநாத பெருமாள், பட்டீஸ்வரம், ஸ்ரீ சேஷசாயி பெருமாள், திப்பராஜபுரம், இப்படியெல்லாம் நமது விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடந்த இடங்களை மீண்டும் மீண்டும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் தொடர்வதால், இப்படி பல விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாலும், அதற்கு நியாயமாக உதவிய ஜோதிடர்களாலும் இன்று பல எதிர்பார்ப்புகளில் தேர்ச்சியில் வெற்றி பெறுகின்றார்கள். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மக்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் மன்னன் தலைமையிலே என்பது எழுதப்படாத சித்த ரகசியம். இதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்படி மலையில் இருக்கின்ற எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருக்கின்றது. சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள், திருத்தலையூர், விஷ்ணுமதி புண்ணியகாலம், ஐஸ்வர்ய மகாலட்சுமி, திருக்கடையூர்லே ஒன்று இருக்குது அமிர்தவல்லி, அமிர்த நாராயண பெருமாள், மிக மிக அமிர்த கலசம் வந்த இடம். எண்கண் ஆதிநாராயண பெருமாள் ஆலயத்திலே அமிர்த சக்தி நிறைந்த இடமாக இருப்பதால் அங்கே நீரில் தர்ப்பணம் செய்யும் போது தேனை நிறையாக கலந்து கொண்டு தாமரைகளில் தர்ப்பணம் செய்வது மிருகசீட நட்சத்திர பிறந்தவர்களும் மற்ற நட்சத்திர பிறந்தவர்களும் அமிர்தமயமான வாழ்க்கையை அங்கே சதா சர்வ காலமும், ராகு காலம், யமகண்டம் போன்ற காலங்கள் அங்கே தோன்றாது. அதனால்தான் திருக்கடையூரிலே 60வது வருஷம் சஷ்டியத்தை பூத்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாம் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் பெருமாள் ஆலயத்தில் நிகழ்த்தினால் அதனுடைய பலன்கள் மிக கூடி வரும். அதே திருக்கடையூரில் அமிர்த நாராயண பெருமாள், அவர் மூலமாகத்தான் அந்த காலத்திலே அமிர்த கலசம் வந்து இறங்கிய பூமியானது. இப்படி மதுரை கூடலழகர், கல்லழகர், வேணுகோபால சுவாமி கோயில் பக்கத்திலே இருக்குது. மதுரையிலே அற்புதமான திருக்கோயில்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புல்லானி கோவில், ராமேஸ்வரத்தில் கோதண்டராம சுவாமி, ராமேஸ்வரம் ஆலயத்திலே பெருமாள் கோயில் உள்ளே இருக்கிறது. ஆலயத்திலே முன் அனுமதி பெற்று நீங்கள் எங்கெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெற வேண்டுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவில், சொல்லிக்கொண்டே போகலாம். சித்துக்காடு சுந்தரராஜ பெருமாள் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில், இப்படி அதாவது கீழே சீனிவாச மங்காபுரம், கல்யாண ஸ்ரீனிவாசர், கல்யாண கோவிந்தராஜர், இப்படி சிதம்பரத்திலே உள்ள ஸ்ரீ தில்லை கோவிந்தராஜ பெருமாள், அதே மாதிரி நெல்லை கோவிந்தராஜ பெருமாள், இப்படி ஒவ்வொரு சிவாலயத்தில் உள்ள பெருமாள். வீரமாங்குடி வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்திலே விஷ்ணுபதி நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். திருவையாறு அருகே உள்ள அங்கே உள்ள இடத்திலே திருக்காட்டுப்பள்ளி, இப்படி அப்பகுடத்தான் ஆலயம், பல இடங்களிலே சயன கோலங்களிலே, நின்ற கோலங்களிலே, திருநீர்மலை சதுர்நிலை பெருமாள், ஏன் ஸ்ரீரங்க திரு ரங்கநாதர் பெருமாள் கோயிலும் இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நடத்த விடாமல் செய்தவர்தான் அந்த இறைவனை பார்த்தான். நமக்கு செய்ய வேண்டியவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் நமது ஆலயத்தில் ஊழியம் செய்து நம் ஆலயத்தை வைத்து என்னென்னமோ செய்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு இறங்குமுக வாய்ப்பை கொடுத்தான். ஏனென்றால் இறைவன் காருண்ய வள்ளல், அவன் பொறுத்து பார்ப்பான், கொஞ்சம் விலக்கி வைப்பான். ஆகையினால் நடந்தது எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், ஆகையினால் நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும். அதாவது மக்கள் செய்கின்ற புண்ணியமோ பாவமோ மன்னன் தலைமையிலே, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. நாடு செழிப்பாக இருக்கும். குறிப்பாக 15ஆம் தேதி மே மாதம் விஷ்ணுமதி புண்ணிய காலம். நாம் அகஸ்திய விஜயத்தில் குறிப்பிட்டோம். நீடாமங்கலம் பெரம்பூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம், அதான் பெரம்பூர் முல்லைவாசல் பெரம்பூர் என்று கூட சொல்வார்கள். இப்படி எத்தனையோ புராதனமான கோயிலை சொல்லிக்கொண்டே போகலாம், உங்கள் நினைவுக்கு கண்டிப்பாக வரும். இப்படி பூவாளூரில் கூட அருமையான சுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் விடாதீர்கள். ஏனென்றால் இந்த வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரத்தில் வர புண்ணிய காலம். சுக்கிரனை வந்து வழிபடுகின்ற, இந்திரன் வந்து வழிபடுகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்திர பதவி கிடைக்கும். வேலையற்றோருக்கு நல்ல வேலையும், வெளிநாடுகளில் பயந்து கொண்டு வாழ்கின்றவருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வும் நல்ல வழி மார்க்கமும் கிடைக்கும். திருமணமாகாத வயதில் உள்ள, திருமணத்திற்காக ஏற்ற வயதில் உள்ளவருக்கு நல்ல விதமான திருமணம், சுக்கிரதோஷம், கலத்தர தோஷம் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக நல்விதமாக நடக்கும். குறுங்காலீஸ்வரர் கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் கோவில், பல்லாவரத்திலும் அதே போல் வைகுண்டவாச பெருமாள் கோயில் இருக்குது. பல்லாவரத்திலே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்கிறது. ஜமீன் பல்லாவரத்தில் மெயின் இடத்திலே வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்குது. இப்படி பெருமாள் கோவில் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ அங்கங்கு நீங்கள் செல்லலாம்.
ஒரே இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது. கதிராமங்கலம் துர்க்கைக்கு யார் ஒருவர் கையினால் உரலில் இடித்த மஞ்சளை அம்பியில் கங்காஜலம் விட்டு நன்றாக வெண்ணெய் போல் அரைத்து வர இருக்கின்ற 12/5/2026 செவ்வாய்க்கிழமை, அது அங்கார சக்தி உள்ள துர்க்கைக்கே உள்ள நாளிலே இளநீர் அபிஷேகம், பலவிதமான பஞ்சாமிர்தம், பலவிதமான திரவிய அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு குளிர குளிர மஞ்சள் காப்பு இடுவதற்கு அடியார்கள் முன்வந்து குருவருளால் அது சித்திக்கப்பட்டு அந்த ஆலய அர்ச்சகருடைய அனுமதியுடன் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன. ஆலய அர்ச்சகருடைய தொடர்பு எண்ணை கொடுத்துள்ளோம். நீங்கள் ஆலயத்திற்கு தேவையான உதவிகளை அவரிடமே நீங்கள் நேரடியாக செலுத்தலாம். ஆகையினால் இதற்கு தயங்காமல் எல்லாம் வருகின்றவர்கள் எதிர்காலத்திலே செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இப்படி மாங்கல்ய தோஷம் என்று எத்தனையோ தோஷத்தை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பரிகாரம் முறையாக சொல்வதும் கிடையாது, இவர்கள் செய்வதும் கிடையாது. அவர்களுக்கு சொல்ல வரும்போது அவர்களே மாற்றி வேறு ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்பார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடர்களும் வளைந்து கொடுக்கின்றார்கள். இது தவறு. அதனால் முழுமையான ஜோதிடம் தெரிந்தவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்திலே அரச சபையிலே வைத்தியம், ஜோதிடம், கலை எல்லாவற்றிற்கும் கணிதத்திற்கும் தனித்தனி மந்திரிகளை வைத்திருந்தார்கள். அரசவை கலைஞர்களாக அவர்கள் ஆலோசனை செய்து நல்ல குறிப்புகளை அவ்வப்போது அரசர்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள் மந்திரிகள். இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு விதமான புரளியை கிளப்பி கொண்டு வருவது வேதனைக்குரியது. நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் கூட அவர்கள் மழுப்பலாக எதையோ சொல்லிவிடுகின்றார்கள். பயம். காலசர்ப்ப தோஷத்தில் 9 கிரகமும் இருக்கிறது. எது செய்தாலும் நமக்கு நல் பலன் கிடைப்பது மிக மிக குறைவு. எந்த ஒரு கோவிலுக்கும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்து விட்டு 1 மணி நேரம், 1 நிமிடம், 1 செகண்ட் தாமதமாக போனாலும் அந்த சொல்லுவை குரு துரோகம், இறைவனை நிந்தித்த பாவம் தாக்கும் என்பதை சொல்வதே கிடையாது. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்கு வசதி இருக்கு, பெரிய பொருளாதாரம் இருக்கிறது என்று இப்படி இறைவனை காக்க வைத்து சென்றதனால் ஒருவருக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டதாக நமக்கு பலர் மூலம், செய்திகள் மூலம் செய்தி வந்ததை இதை முன்பே குறிப்பிட்டோம். என்னதான் இருந்தாலும் கிரகம்தான் வலிமையாக வேலை செய்யும். ராவணனையே வீழ்த்திய செவ்வாய், ராவணனையே வீழ்த்திய செவ்வாய் நன்றாக தெரிந்து கொள்கிற. சனீஸ்வர பகவான் வேறு விதமாக வீழ்த்தினான். செவ்வாய் தினமும் வாரம் ஆயுதங்களை எல்லாம் ராவணனிடம் ஒப்படைத்து விட்டு அவனுடைய லோகத்திற்கு செல்லும் வழியிலே சண்முகனை தரிசித்தார். அந்த முருகர் சொல்லிய ஒரு ரகசிய மந்திரத்தை வைத்து ராவணனை தடுமாற வைத்து அவன் அரியணையிலிருந்து கீழே விழுந்தான். அண்ட சராசரத்தையும் மிரட்டி வைத்திருந்தான், நவக்கோள்களையும் மிதித்து வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ராவணனே ஆட்சியை இழந்தபொழுது நாமெல்லாம் எந்த மாத்திரம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ரகசியமாக செய்துவிட்டு ரகசியமாக வந்தால் கிடையாது. நாடு செழிக்க, நகர்வலம் ஊர்வலம் ரகசியத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் இடிப்பார் இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் என்று சொல்வார்கள். இது குடும்பத்திற்கும் பொருந்தும். இப்படி புதிதாக திருமணமாகி சென்ற மருமகளை பாடாகப்படுத்தும் ரகசிய மாமியார்கள் ஒன்றுமே தெரியாது போல கிள்ளி விட்டுருவாங்க, ஊசி போட்டு விட்டுருவாங்க. கணவனையோ மகனையோ தனது பெண்களையோ தனது சொந்தக்காரங்களையோ மருமகளை பாடாகப்படுத்தியவர்கள் கடுமையான வேதனையை கண்டிப்பாக தினம் தினம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அவர்கள் பல எதிர்பார்ப்பு ஆசைகளுடன் உள்ளே அழைத்து எனக்கு என் பையனுக்கு கல்யாணமாகவில்லையே, திருமணமாகவில்லையே என்று நினைத்து திருமணம் முடிந்த பிறகு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தவர் கூட பெரிய அந்தஸ்தில் இருந்தது போல பொய்யும் பித்தலாட்டும் பேசி கணவனையும் அது ஒத்துழைமைக்கு எடுத்துக்கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்து வாடுகின்ற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். மாமியார் என்கின்ற போர்வையிலே கணவனையும் தூண்டிவிட்டு தனது மகனையும் தூண்டிவிட்டு பெண்ணையும் தூண்டிவிடுகின்ற எத்தனையோ குடும்பங்கள். இது இன்ன இடம் ஏழை பணக்காரர்கள் ஜாதி மதம் இல்லாமல் இப்பொழுது அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த வருடம் அப்படி நடக்கின்ற மாமியார்களுக்கு கடுமையான சோதனையும் தண்டனையும் கிடைக்கின்ற வருடமாக அமைகின்றது. திருந்த வேண்டும் என்றால் கதிராமங்கலம் துர்க்கையிடம் போய் சரணாகுங்கள். உன்னுடைய உண்மையான பொய் கருத்துக்களை எல்லாம் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு எழுதி இனிமேல் செய்ய போவதில்லை என்று சத்தியம் செய்து விட்டால் ஏதோ வழி பிறக்கலாமே தவிர
நீங்கள் செய்த அநியாயம் அக்கிரமம் யாராக இருந்தாலும் சரி, இது பொதுவாக உலகத்திற்காக ஒன்று, இது ஜோதிடத்தில் ஒத்து வராது. இப்படி செவ்வாய்க்கிழமை வருகின்ற அந்த துர்க்கைக்கு மஞ்சள் காப்பு இடும் பொழுது நீங்களே கையால் இடித்து அரைத்து செய்த தவறுக்கு வருந்தி இனிமேல் செய்வதில்லை என்ற மன உறுதி, அதான் சத்தியம். அப்படி செய்யும் பொழுது பல குடும்பங்கள் நன்றாக வரும். பூமி நிலம் விற்கின்ற பெரிய ரியல் எஸ்டேட்டில் பெருவிதமான இடி அதில் முதலீட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் பெரும் இழப்பு, பூமி சம்பந்தமான இழப்புகள் ஏற்படும். எந்த நிலத்தையும் வாங்கும்பொழுது பல முறை சிந்தித்து ஆலோசித்து வாங்கவும். குறிப்பாக அரசாங்க சொத்துக்கள், கோயில் சொத்துக்களில் யாரும் ஆக்கிரமிப்பு அபகரிப்பு செய்தால் தண்டனை கடுமையாக குடும்பத்தை தலைமுறையாக தாக்கும். கஜ பூஜை மாதம் ஒவ்வொரு இடங்களில் செய்ய வேண்டும் என்று முன்பு சொல்லியுள்ளோம். இன்று சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடி மகிழுங்கள். இவ்வாறு சித்தர்கள் கூறியதை மட்டும் நீங்கள் எளிமையாக தாம்பிகம் இல்லாமல் செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். எதுவும் என்னுடைய இதில் அனைத்து முடிய அருளாளா அருணாச்சலா.